அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருணகிரிநாதர் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானிடம் எப்படியெல்லாம் புலம்பி தவிக்கிறார் பாருங்கள். வேல் வம்பு செய்வது போன்று அடர்ந்து நெருங்கிய வேல் போன்ற கண்களை கொண்ட பெண்களின் மயக்கத்தில் இருந்து நீங்கி நான் தெளிவு பெறவில்லையே, இன்னும் அந்த மாயையிலிருந்து வெளியே வராமல் தெளிவு பெறாமல் இருக்கின்றேனே என்று புலம்புகின்றார். மேலும் சிறந்த மலர்களையெல்லாம் எடுத்து மாலையாக கட்டி உன்னுடைய பெருமை வாய்ந்த பாதத்தில் அணிவித்து உன்னை பணியவில்லையே, ஆதியில் தொடங்கி அந்தம் வரை எல்லா நலன்களுமே ஆறுமுகம் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லையே, ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூப நிலை கொண்டது நீ ஆடுகின்ற மயில்தான் என்று அறியவில்லையே, நாதமும் விந்துவும் சேர்ந்து உருவான இந்த உடலை கொண்டு உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே, குண்டலியாக ஓடும் பிராணவாயு ஆக்ஞா சக்கரத்தில் ஒளிவீசும் நாகமணிந்த ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து அந்த நிலையிலேயே நின்று விருப்பமுடன் நான் உன்னை தொழவில்லையே, அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவம், அதுவே நான் என்ற நிலை தந்து என்னை ஆள்வாய். சூரர் குலத்தை போரில் வென்று வெற்றியோடு சென்று பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே என்று பாடுகின்றார். பிறந்தது முதல் கடைசி வரை என் வாழ்வில் நடக்கும் எல்லா நலன்களுமே நீதான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேனே, ஓங்கார ரூபத்தில் இருப்பதும் நீ ஆடுகின்ற மயில்தான் என்று புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே, ஆக்ஞா சக்கரத்தில் ஞானத்தில் திளைத்து ஒளிவீசும் சதாசிவமே வாழ்வு என்ற ஞானத்தை தந்து என்னை ஆள்வாய் என்று உய்யும் வழி வேண்டி முருகப்பெருமானை கேட்கின்றார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன் தவறுகளையெல்லாம் ஒப்புக்கொண்டு முருகப்பெருமானே சரணாகதி என்று அடைந்ததினால்தான் முருகப்பெருமான் அவருடன் அருகிலேயே இருக்கும் அந்த பேறு பெறுகின்றார். 6ஆம் படைவீடு பழமுதிர் சோலை. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமயில் என்பதறியேனே, நாதமோடு விந்துவான உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே, ஜோதியுணர்கின்ற வாழ்வு சிவமன்ற சோகமது தந்து எனையாழ்வாய், சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே, சோலைமலை நின்ற பெருமாளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.